மருதாணி செவப்பு செவப்பு மகராணி Wow. சிரிப்பு சிரிப்பு மருதாணி வேற மாதிரி தமிழ் என்ஜாய் பண்ற பாத்துறாரு பீட் அல்டிமேட்டா இருக்கு டடக் டடக் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேக் டு பேக் நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்கிற மாதிரி பேக் அது மாதிரி பேக் டு நிறைய அப்டேட் வந்து அடுத்து விட்டுட்டே இருக்காங்க. இப்போ தான் வந்து டீசர் போச்சு. நேற்று ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு மருதாணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்தோட 3rd சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. இவனால வந்து வெறும் நயன்தாரா அண்ட் ரஜினி சார் கேரக்டர் மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குஷ்பு மேம் அண்ட் மீனா அவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சு ஒரு போஸ்டர் போட்டுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படா எதனா சீன்ஸ் உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்களா, எதனா கொஞ்சம் ரிவீல் பண்ணுற மாதிரி எதனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி செம்ம ஹைப்பில் இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை பற்றின ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான். என் செட்டை பார்த்து மேக்ஸிமம் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ரியாக்ஷன் வீடியோ தான். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் வேறு லெவலில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு ஃப்ளட்டு வந்து பயங்கரமாக போயிட்டு நிறைய பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தையே வந்து இழந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கோ. அது யாராக இருந்தாலும் சரி, காடே நம்பாதவங்களாக இருந்தாலும் உங்களுக்குன்னு தனி ஒரு லீடர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து சரணமாயிட்டு, அதாவது இறந்து போயிருந்தாங்களோ அவங்களும் வந்து காட் தான். நம்ம இந்தியன் சைக்காலஜி படி பார்த்திங்கன்னா யார் வந்து இறந்தாலும் அவங்க வந்து நம்ம ஒரு காடாக பார்ப்போம். ஸோ அவங்ககிட்டே நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் ஆஃப் 3 செகண்ட் ஆஃப் ப்ரேயர் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அவங்க கேரளாவில். ஸோ பேக் டு வைப் நம்ம உள்ளே போயிடலாம். இப்போ வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ரெடி, ஆயுதம் போட்டாச்சுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஆஹா, மேலே தான் தலைவர் வேற லெவல் டான்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். செம்ம ஃபேமிலி படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, லிரிக்ஸ் ஐயோ புல்ல இருக்குது. பா பா ஏய்
ஹாய் டக்கு தர மாதிரி. ஓ மை காட். ஐயோ பைத்தமாயிட்டாங்க என்ன. வாங்கலாம் டான்ஸ் ஆடும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ வர மாதிரி. ஓ மை காட், வேற லெவல் சாங்கு. சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்குங்க. ஐயோ என்னடா சாரை காட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இதுவும் வந்து ஸ்லோவாக இருந்தேன். மருதானின்னு போட்டுறேன், என்ன லிரிக்ஸ்னே தெரியல. நம்ம இந்த மருதானி அந்த பாட்டே மறந்து போச்சு எனக்கு. மருதானி ஒரு சாங் வரும், என்ன பாடுது அந்த லிரிக்ஸே மார்க்க வச்சு இந்த சாங் வேற லெவல் தாறுமாறாக இருக்குது. தலைவர் வேறு லெவலில் செதுக்கியிருக்காங்க டான்ஸில். இதில் அவருக்குன்னே உண்டான சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து பக்காவாக போட்டிருக்க ஃபோட்டோவில் தெரிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் ஒரு வந்துச்சு பாருங்க சீனு, 3 பேர் சேர்ந்து ஆடுறது. நான் ஃப்ளாட் ஆகிட்டேன், சீரியஸாக நான் ஃப்ளாட்டு. தேட்டர் சத்தியமாக சொல்கிறேன் தெரிக்க போகுது. லிரிக்ஸ் வந்து யாருங்க எழுதுந்து இதுக்கு தெரில எனக்கு சீரியஸாக. இருங்க பார்ப்போம் லிரிக்ஸ் யார் எழுதுன்னு பார்ப்போம். இதுக்கு தாறு மாறாக எழுதியிருக்காப்புல லிரிக்ஸு. ஐயோ அப்படியே என்ன சொல்கிறது, ஒன்று வந்து பாரம்பரியமாக வரும் பார்த்தீங்களா, பழைய தமிழ் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அது மாதிரி லிரிக்ஸ் வந்து தெரிச்சிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மணி அமுதவானா சம்திங் ஏதோ தெரியல, மணி அமுதவன் சம்திங் போட்டிருக்கு. ப்ரோ சார் வேறு லெவல் சார், சீரியஸாக வந்து டாப் நாச்சு. இது வந்து நம்ம கீர்த்தி சுரேஷோட ஒரு மேரேஜ் டைம் ஆஃப் ஒரு இது இருக்குது. என்னங்க கதைன்னே தெரில. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா ஆடிட்டுருக்காரு, இங்கே வந்து ஒரு மேரேஜு. டீசரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்ஸு வெடிக்குது, லாரி வெடிக்குது, தலைவர் வேறு லெவலில் இருக்கார். படம் என்ன தான் சிவா இப்படி ஹைப் கொடுப்பான்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. படம் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைப் ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி படம் இல்லைன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவாக இருக்குது. கன்ஃபார்மாக வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம தாட்டு. எல்லா கேரக்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து பாண்டியராஜ் சார் இருக்கார், அப்புறம் வந்து லிவிங்ஸ்டன் இருக்காங்க, சதீஷ் எனக்கு தெரியல வந்து எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ பொரோட்டா சூரி எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நம்ம யோகி பாபா கூட்டின்னு வந்துருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்டுங்க. பிகாஸ் வந்து தர்பாரில் அல்டிமேட்டாக இருந்திருக்கும் 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி. இதில் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கொண்டு வந்திருக்கலாம், மேபி கொண்டு வந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். பாட்டு தாறுமாறு, எல்லாருமே வந்து வச்சு செதுக்கியிருக்காங்க. கேமரா ஆங்கிள்ஸு ஐயோ வேறு லெவல், விஷுவலாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். சீரியஸாக வேறு லெவலு. ஐ எம் வெரி 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 மச் இம்ப்ரெஸ் சொல்லலாம் சீரியஸாக. என்னை வந்து நான் சாரிங்க, என்னை வந்து பைத்தியம், ஐயோ எடிட் பண்ணும்போது பைத்தியம் மாதிரி இருக்கும் போல. நான் பாட்டு டான்ஸ் ஆடுங்கிற இஷ்டத்துக்கு இங்கே சீரியஸாக அந்த வந்து ஒரே ஒரு சிங்கிள் பீட் பாட்டு எப்பவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு இருக்க வந்து ரொம்ப மிக்ஸ்டு பீட்டுக்கும் வந்து சீரியஸாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே ஆடும்போது ஒரே மாதிரி ஆடும்போது டக்கு டக்குன்னு மாற்றி ஆடும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. நான் இங்கே வந்து ஒரு இது சாமி பிடிச்ச மாதிரி நான் வந்து ஆடினேன் சீரியஸாக. வேறு லெவலில் செம்ம சாங்கு. ஃபஸ்ட்டு சாங்கோட இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அண்ணாத்த அதில் வந்து ஃபுல்லாக ரஜினிசமு. இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸு, பட் பீட்டு ஐயோ இந்த கண்டிப்பாக வந்து எத்தனை பேர் டான்ஸ் ஆட போகிறான்னு தெரியல. நான் கன்ஃபார்மாக விலாக் எடுப்பேன் ஃபார் ஷூர். நான் வந்து ஃபஸ்ட் டே FDFS விலாக் எடுப்பேன் தேட்டரில். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா. அப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பேசினேன் எனக்கு ஐயோ பல்லுதான் வாயிலாம் வலிக்குது. தாறுமாறு ஐயோ எல்லா பாட்டுமே தாறுமாறாக இருக்குது. அது வந்து ஒரு சூப்பர் ஜோனர், அப்படியே ஒரு ஃப்ளாட்டான ஒரு மெலடி. அது வந்து ரஜினி சாருக்கும் உண்டான ஸ்டைலுக்கு எல்லாத்தையும் வர்ணிக்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் கலந்து நார்மலாக டான்ஸ் ஆடுறவங்களே கவர்ற மாதிரி சாங்கு சூப்பராக பண்ணிங்க. சீரியஸாக வந்து இவர் டிமான் வந்து எந்த அளவுக்கு வந்து தலைவர் பண்ணுவார்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு வருமா வராதான்ட்டு பிஜிஎம்மில் ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனேன். அதுக்கப்புறம் இது வந்து டாப் நாட் சீரியஸாக. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் டிமான். ஐம் வெயிட்டிங் ரொம்ப வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் நிறைய பிஜிஎம்ஸ் வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ எதோ முடிச்சிக்கலாம். நம்ம ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எதோ முடிச்சிக்கலாங்க. சரிங்களா, அதை கேட்ட வீடியோ சேனல் புதுசாக இருந்தால் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பார்த்து ஒரு மணி இருக்கும், அந்த மணியை தட்டி ஆளுன்னு போட்டுக்கினீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வரோம். நம்ம சேனல் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குங்க, ஒன்லி ரியாக்ஷன் கிடையாது, ஃபுட் இருக்கும். ஸோ நிறைய கண்டென்ட்ஸ் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ ஒரு
மசாலா மிக்ஸ்டாக இருக்கும் நம்ம இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதையும் இந்த வீடியோவில் முடிச்சிக்கலாம் guys. செம்ம ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து சரியான ஹாப்பியில் இருப்பாங்க. பிகாஸ் வந்து இன்னைக்கு என்ன டேட்டு, ஒன்லி 1.5 வீக்ஸ் தான் இருக்குது. இன்னும் 1.5 வீக்ஸ் தான் இருக்குது. தேட்டருக்கு போகும் தெரிஞ்சு போச்சு. சரவெட்டி தரவெட்டி அட்டப்பாம் எல்லாம் வெடியே போதாங்க. சரிங்களா? ஸோ சீக்கிரம் அதை கேட்டு வீடியோ பாய். சாரிங்க, சீரியஸாக கொஞ்சம் யாரும் பைத்துன்னு நினச்சிக்கிங்க. ஆடுனுக்கு அப்புறம் எனக்கு எப்படி யோசிக்கிறேன் ஏன்டா ஆடுனேன். ஸோ இதை வச்சுக்கலாம். பாய். சீக்கிரம் அதை கேட்டு வீடியோ. குட் நைட். எல்லாம் நல்லா தூங்க. பாட்டை ரிப்பீட் மோடில் போட்டு டான்ஸ் ஆடுவோம். பாய்.